ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இனிய இல்லம் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நம்ம எல்லாருமே நல்லா இருப்போம் அப்படிங்கிற பாசிட்டிவான எண்ணத்தோட வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நேர்மறை ஆற்றலை வந்து நமக்கு அள்ளி தர்ற சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நம்ம வீட்டு நிலைவாசலில் நான் எப்படியெல்லாம் அலங்காரம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஏற்கனவே நம்ம நிலைவாசலில் பெயிண்ட் கோலமும் ஸ்டிக்கரும் ஒட்டியிருக்கேன். அது எல்லாமே வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அதே மாதிரி செட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் அங்கே வச்சுருக்க மணி பிளான்ட்ஸு, டெக்கார் ஐட்டம்ஸ் எல்லாமே லைட்டாக சேஞ்ச் பண்ண போகிறேன். எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நிறைய செலவு செஞ்சு தான் நம்ம வீட்டை அழகாக வச்சுக்கணுன்னு அவசியமே கிடையாது. ரொம்ப எளிமையான முறையில் நம்மக்கிட்ட இருக்க பொருளை வச்சு நம்ம நிலைவாசலை எவ்வளோ அழகாக வச்சுக்கலாம் அப்படின்னு வந்து ட்ரை பண்ணாலே போதும். நம்ம நிலைவாசல் ரொம்ப ரொம்ப அழகாக மாறிடும். பாசிட்டிவ் எனர்ஜி நிறைய கிடைக்கும். செஞ்சு முடிச்சிட்ட பிறகு நம்ம வீட்டை நம்ம பார்க்குறப்ப கிடைக்கிற சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. நம்மளாம் இதெல்லாம் செஞ்சோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். முயற்சி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வாசல் வந்து அழகாக வச்சுக்கலாம். நம்மளால் இதெல்லாம் செய்ய முடியலையே, நம்ம வாங்க முடியலையே அப்படின்னு ஏக்கப்படாமல் நம்மக்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு நம்ம வீட்டை நம்ம அழகாக வச்சுக்கிட்டாலே போதும். கண்டிப்பாக மங்களகரமாக மாறும் நம்ம வீடும். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இப்போ வந்து கடவுளோட அனுகிரகம் வந்து இந்த அளவுக்கு கிடச்சிருக்கு. அதனால் நான் என்னோடய வசதிக்கு தகுந்த மாதிரி என்னென்ன பொருள்லாம் வாங்க முடியுமோ அதை மட்டும்தான் வாங்கி வீட்டை வந்து நான் அழகாக மாற்றி வச்சுக்கிட்டு இருக்கேன். ஏதோ எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை நான் வந்து சொல்லியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா வேண்டாம், விட்டுருங்க. பிடிச்சதை மட்டும் எடுத்துக்கோங்க, பிடிக்காத ஸ்கிப் பண்ணி விட்டுருங்க. சரி, வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம். நான் வந்து நிலைவாசலில் இந்த இடத்துல வந்து கோலம் போட்டேன்னா கண்டிப்பாக நான் விளக்கேற்றுறப்ப கோலம் வந்து கலையுது. எனக்கு மெரிக்கவும் மனசு வரல. அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல மட்டும் ஸ்டிக்கர் ஒட்டிடலாம், பெயிண்ட்லேயே நம்ம கோலம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் வந்து படாத இடத்துல ஸ்வஸ்திக்கும் அப்புறம் மகாலட்சுமி தாயாரோட பாதம், தாமரைப்பூ மட்டும்தான் நான் போடுவேன். நீங்களே வந்து இந்த நிலைவாசலில் நான் கோலம் போட்ட வீடியோலாம் வந்து இருக்கும், ஷார்ட்ஸ்லேயும் இருக்கும், லாங் வீடியோலையும் இருக்கும், பாருங்கள். ஆனால் அந்த ஐடியா பண்ணி தான் இந்த மாதிரி ஸ்டிக்கரும் பெயிண்ட்டும் நான் போட்டுக்கிட்டேன். அதுக்காக நம்ம கோலமே போடாமல் ஸ்டிக்கர் மட்டும் ஒட்டிட்டு நம்ம விட்டுறக்கூடாது. கண்டிப்பாக கோலன்றது இருக்கணும் நிலைவாசலில். எவ்வளோ தான் நம்ம மஞ்சள் வந்து நிறைய தடவிட்டு நம்ம கோலம் போட்டாலும் அது வந்து எனக்கு வந்து சரியாகவே வந்து பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி தெரியல. ரொம்ப மஞ்சள் நிறைய செலவு பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் மஞ்சள் கலரில் பெயிண்ட் வாங்கி அடித்து விட்டுறலாம் அப்படின்னு தான் நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ வந்து லைட்டாக மஞ்சள் தண்ணி தெளிச்சிட்டு கூட நம்ம கோலம் போட்டுட்டு பூ போட்டுக்கலாம் அப்படின்னு தான். அது மட்டும் இல்லை, நிலைவாசல் படிக்கு கீழே வந்து நிறைய வந்து ஹோல்ஸ் விழ ஆரம்பிச்சிருச்சு. வாசல் படியை வந்து கழுவி விடுறப்ப பார்த்திங்கன்னா எறும்பு நிறைய அதுக்குள்ளேருந்து வெளியில் வரும். பூரானும் வர ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு வந்து பயமாக தான் இருக்குது. அதனால தான் இந்த வந்து பெயிண்ட் பண்ணேன். பெயிண்ட் அடிச்சுட்டு அந்த ஸ்மெல்லுக்கும் வராது. நிலைவாசலும் வந்து நம்மளுக்கு வந்து பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு தான் நான் வந்து இந்த மாதிரி நான் செஞ்சுருக்கேன். இது மாதிரி செய்யலாமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் செஞ்சுருவேன். எப்பயுமே யோசிக்க மாட்டேன். சரி பார்த்துக்கலாம், ப்ளஸ்ஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும் இல்லைங்களா, எல்லாத்தையுமே நம்ம வந்து பாசிட்டிவாகவே எடுத்துப்போம் அப்படின்னு தான் நான் வந்து செஞ்சுருக்கேன். நான் செஞ்ச விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு வந்து எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். படிக்கட்டில் ஒட்டி இந்த கோலம் ஸ்டிக்கர் வந்து பாதி வந்துருச்சு, பாதி வந்து அப்படியே ஒட்டிக்கிட்டு இருந்தது. அதை கத்தி வச்சு நல்லா வந்து ரிமூவ் பண்ணி விட்டுட்டு வாசப்படியும் நல்லா வந்து பெருக்கி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே அந்த டைல்ஸ் தான் வந்து எப்பயுமே எனக்கு பிரச்சனைன்னு நான் சொல்லிகிட்ருப்பேன். தினமுமே கோலம் போட வந்து எனக்கு ரொம்ப டிஸ்டர்பாகவே இருந்தது. சரி, ஃபுல்லாக நம்ம வந்து காவி முழுகிறதுக்கும் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு டெரகோட்டா பெயிண்ட் அடிச்சிருந்தேன். ஆனாலும் இந்த மாதிரி தான் இருக்குது, எனக்கு பிடிக்கவே இல்லை. சரி, காவியே போட்டு வாரத்தில் ஒரு முறையாவது காவி போட்டு மொழிகி நம்ம கோலம் போட்டுக்கலாம். எனக்குமே அது வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. இனிமேல் வந்து தொடர்ந்து வெள்ளிக்கிழமை அப்படி இல்லைன்னா செவ்வாய்க்கிழமையில் காவி போட்டு மொழிகி கோலம் போட்டு விளக்கு ஏற்றி பார்த்துக்கலாம், அழகாக இருக்கும் அப்படின்னு வந்து இந்த இடத்த வந்து மாற்ற ஆரம்பித்தேன். கிராஸ் மேட்டு தான் வாங்கியிருந்தேன். சைஸ் வந்து தப்பாக போட்டுட்டேன். 12 அடி நீளம் வந்து 12 அடி கரெக்டாக இருக்குது. ஆனால் அகலம் வந்து 1.5 அடி தான் இருக்குது. 12க்கு 12 போட்டிருக்கணும் போல். நான் தப்பாக வந்து ஆர்டர் போட்டுட்டேன். இதோட ரேட்டே வந்து 590 ரூபா வந்தது. சரி, இப்போதைக்கு இதை வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அப்புறமா நம்ம ஆர்டர் போட்டுக்கலாம். இப்போதைக்கு எல் ஷேப்பில் தான் வந்து 2ஆக கட் பண்ணி நான் போட்டு விட்டுட்டேன். அதுவுமே பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த ஜன்னல் மேலே வந்து நம்ம விநாயகர் சிலை வைப்போம் இல்லைங்களா, அந்த இடத்த வந்து கரையாக இருந்ததுனால அதை மறைக்கிறதுக்காக இந்த ரோல் வந்து வாங்கியிருந்தேன், ஷீட்டு. அதை வந்து கட் பண்ணி அந்த சைஸ் கரெக்டாக மெஷர் பண்ணி அந்த சைஸ்க்கு கட் பண்ணி போட்டு விட்டுட்டு
விநாயகர் வச்சாச்சு, 2 பக்கம் மணி பிளான்ட்டும் வச்சு விட்டுட்டேன். இப்போ 2 விளக்கு ஏற்றுனா பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த ஜன்னல் பார்க்குறதுக்கே. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் இடம் வந்து பிளாங்காக இருக்க மாதிரி இருந்தது. அந்த இடத்துல வந்து வால் ஹேங்கிங் ஷெல்ஃப் தான் ஒன்று வாங்கியிருந்தேன். ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன். 125 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். வாங்கி ஆனால் 1 இயர் ஆகிடுச்சு. இப்போ என்ன ரேட்டுக்கு கிடைக்கிது அப்படின்னு எனக்கு சரியாக தெரியல. ஒரு குட்டி கார்டன் நம்ம ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னாலே எனக்கு வந்து எப்பயுமே கிருஷ்ணர் தான் வந்து ஞாபகத்துக்கு வருவாங்க. அதனால் அந்த கிருஷ்ணர் சிலையை வந்து அது மேலே வச்சுட்டேன். பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதுக்கு கீழே வந்து ஒரு அயர்ன் ஸ்டாண்ட் ஒன்று வச்சுருந்தேன். அதுவுமே வந்து வேஸ்ட்டாக தான் இருந்தது. அதுக்கு மேலே வந்து மணி பிளான்ட்டை வச்சு அந்த செல்ஃபில் வந்து சுற்றி விட்டுட்டேன். ஓரளவுக்கு எல்லாத்தையுமே வந்து நான் எடுத்து செடியெல்லாம் வந்து மாற்றி வச்சுட்டேன். எதெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ண முடியுமோ ஜன்னல் மேலேயும் அந்த ஹேங்கிங் ஷெல்ஃபும் வந்து ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் ஒரு டைம் வந்து ஃபுல்லாக வந்து சுத்தமாக பெருக்கி விட்டுட்டேன். ஃபுல்லாக வந்து நான் ஸ்டிக்கர் மட்டும்தான் நான் வந்து ரிமூவ் பண்ணியிருந்தேன். ஏற்கனவே நான் போட்டிருந்த கோலம் வந்து பெயிண்டில் போட்டிருந்த கோலம் வந்து எனக்கு வந்து ரிமூவ் பண்ண மனசு வரல. சரி லைட்டாக தான் அது வந்து கலைஞ்சிருந்தது. அதுக்கு மேலேயே வந்து நம்ம மறுபடியும் பெயிண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு அதை அப்படியே விட்டுட்டேன். அதுக்கு அவுட்லைன் மட்டும் டெரகோட்டா பெயிண்ட் இருந்தது. அதை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அது கொடுத்துடலாம் அப்படின்ட்டு ஏற்கனவே நான் வந்து அந்த தரைக்கு அடிச்சிருந்தேன். அதை வந்து லாங் வீடியோவில் கொடுத்துருக்கேன். பார்க்கலன்னா செக் பண்ணி பாருங்கள். இதுவுமே வந்து வாங்கினதுலேருந்து நிறைய யூஸ் ஆகுது எனக்கு. பார்டர் கொடுக்கறதுக்கு, அப்புறம் வந்து வெளியில் நம்ம எங்கன்னா ரெட் கலர் பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்னால இந்த டெரகோட்டா பெயிண்ட் வந்து நல்லாவே இருக்குது கலரு. ஆனால் இந்த தரைக்கு வந்து சரி வரல. நல்லா நம்ம தரை வந்து ஈவனாக இருக்கிறதுல நம்ம அடித்து விட்டோம்னா கழுவி விட்டால் கூட அந்த கலர் வந்து போகாது. ஆனால் இந்த தரையில் போயிடுது. அதான் ஒரு கஷ்டம் எனக்கு. இந்த மாதிரி ஒரு குட்டி பானையில் வந்து 2 ஸ்பூன் தான் வந்து டெரகோட்டா பெயிண்ட் வந்து எடுத்து அதை தண்ணி கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். பெயிண்ட் ப்ரஷ்ஷாலே வந்து அவுட்லைன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். மறுபடியும் அந்த ரவுண்டு ஸ்டிக்கர் தான் வந்து ஆர்டர் போடணும். இப்போ வந்து அதுக்கு டைம் இல்லை. சரி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டாச்சு. அது வரைக்கும் ஸ்டென்சில் வச்சு கோலமாவில் கோலம் போட்டுக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். இந்த கோலம் ஸ்டிக்கர் ஒட்டுறதுக்கு நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன். ஸ்டிக்கர் ஒட்டி விட்டுருங்க. ஒட்டி விட்டுட்டு நம்ம வந்து கழுவி தள்ளும் போது கண்டிப்பாக அந்த தண்ணி வந்து உள்ளே போயிடும். சீக்கிரமாகவே வந்து ஸ்டிக்கர் வந்து ரிமூவ் ஆகிடுது. அந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னா பெயிண்ட்டு ரெட் கலர் பெயிண்ட் வந்து அவுட்லைன் கொடுத்து விட்டுருங்க. கண்டிப்பாக அது உள்ளார வந்து தண்ணி போகவே போகாது. ரொம்ப நாளைக்கு இருக்கும். நான் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து யோசிக்காமல் வந்து அந்த மாதிரி பண்ணதுனால தான் தண்ணி போயிட்டு சீக்கிரமாகவே வந்து ரிமூவ் ஆகிடுச்சு. ஆனால் கீழ்ப்படிக்கட்டில் ஒட்டியிருந்த ஸ்டிக்கரை பாருங்களேன். அதில் வந்து பெயிண்ட்டு ஃபுல்லாக கவர் பண்ணி நான் வந்து அடிச்சு விட்டுருந்தேன். கொஞ்சம் கூட வந்து ரிமூவ் ஆகவே இல்லை. தண்ணி பட்டாலும் ஒன்றுமே ஆகலை. ரொம்ப நாளைக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். இது மாதிரி நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்களேன். கண்டிப்பாக வந்து நல்லாவே இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ரெட் கலர் பெயிண்ட்டு தான் வந்து பார்டராக கொடுத்துருந்தேன். நல்லா கலர் வந்து பளிச்சுன்னு அழகாக இருந்தது. இந்த முறை தான் வந்து காவி கலருக்கு மேட்சாக இருக்கட்டுமே அப்படின்னு வந்து டெரகோட்டா வந்து அடித்து விட்டுருக்கேன். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அதுக்கப்புறம் அந்த டெரகோட்டா பெயிண்ட்டே வச்சு வந்து வாசப்படியில் வந்து இந்த மாதிரி பூசை வந்து போட்டுக்கிட்டேன். 5 இடத்துல வந்து பொட்டு வந்து டாட்டாக வச்சு விட்டுட்டேன். ஓரளவுக்கு வந்து பாதி வேலை வந்து முடிஞ்சிருச்சு. எதுக்கும் ஒரு முறை வந்து செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தேன். சூப்பராக இருந்தது. சரி அடுத்தது நிலைவாசப்படியில் இருக்கிற அந்த கோலம் டிசைனை மேலேயே வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஏற்கனவே ஃபெவிக்ரில்னு வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பெயிண்ட் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். ஃபுல்லாகவே வந்து எல்லா வேலைக்கும் வந்து பானைக்கெல்லாம் டிசைன் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிட்டேன். என்னோடய பேத்திங்கெல்லாம் வந்து பெயிண்ட் பண்ணுறேன் நானும் அப்படின்னு நிறைய பெயிண்டெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. மறுபடியும் அவங்களுக்கு தெரியாமல் ஆர்டர் போட்டு வச்சுருக்கோம். எதையாவது பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு. அவங்களுக்குன்னு தனியாக வாட்டர் பெயிண்ட் வாங்கி கொடுத்தா கூட நான் பெயிண்ட் பண்ணுறப்ப ஆயா நானும் பெயிண்ட் பண்ணி இப்போ காமிக்கிறேன் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. சரி கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே அவங்கக்கிட்டே நான் வந்து கொடுத்துட்டேன். அவங்களும் ட்ரை பண்ணி என் கூடவே ஒரு பானைக்கு வந்து சூப்பராக வந்து டிசைன் பண்ணிட்டாங்க. அடுத்த பதிவில் நான் வந்து காமிக்கிறேன். இந்த டாட்டை சுற்றி ஒயிட் கலரு பெயிண்ட் வந்து இந்த மாதிரி நம்ம கொடுத்தோம்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு டக்குன்னு ஒரு யோசனை வந்தது. அதுக்கப்புறம் வந்து அந்த டிசைனையும் நான் வந்து ட்ரை பண்ணேன். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. இன்னும் டிசைன் வந்து நிறைய கொடுக்கலாம், கலரும் கொடுக்கலாம். ஆனால் எனக்கு டயர்டாகிடுச்சு. இந்த வேலையெல்லாம் செய்கிறதுக்கு தனியாக செய்ய முடியல என்னால். வீடியோவும் எடுத்துக்கிட்டு வேலையும் பார்க்க முடியல. சரி இன்னொரு டைம் ஃப்ரீயாக இருக்கிறப்ப நம்ம வந்து தனித்தனியாக டிசைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். பெயிண்ட் பண்ணி முடிக்கிற வரைக்கும் நான் வந்து அந்த சிலந்தியை பார்க்கவே இல்லை. பெயிண்டில் அது கால்லாம் வந்து ஒட்டிக்கிச்சு போல். அவங்களால நவரவே முடியல. சரி நான் அதையும் எடுத்து விட்டுட்டேன். ஓடி போயிடுச்சு.
ஒயிட் கலரில் வந்து அந்த தாமரைப்பூவுக்கு வந்து பெயிண்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் க்ரீன் கலர், எல்லோ கலர், அப்புறம் ரெட் கலர் இது 3மே வந்து ஃபிங்கராலேயே வந்து டாட் டாட்டாக வச்சு விட்டுட்டேன் நடுவில். ஓரளவுக்கு ஃபுல்லாக பெயிண்டிங் வேலையெல்லாம் நான் வந்து முடிச்சிட்டேன். பெயிண்ட் பாக்ஸ்லாம் வந்து சேஃபாக எடுத்து வச்சாச்சு. குழந்தைங்க இருக்கிற இடம்ன்றதுனால இதெல்லாம் வைக்கிறப்ப ரொம்ப சேஃபாக தான் வைக்கணும். பெயிண்ட் ப்ரஷ்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து தின்னர் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். அதுவுமே தண்ணி நனைச்சி குடிச்சிருவாங்க. பார்த்து பத்திரமா வைங்க. அவங்க கைக்கு எட்டாத தூரத்தில் உயரத்தில் வச்சுருங்க. ஃபைனலாக இந்த காவி பொடியை ஒரு பிளாஸ்டிக் பாத்திரத்தில் வந்து போட்டு கரைச்சி எடுத்துக்கிட்டேன் தண்ணியில். காவி பொடி வந்து லைட் கலராக இருக்குது, டார்க்காக வேணும் ரெட் கலரில் அப்படின்றதுனால வேஸ்ட்டாக போன இந்த குங்குமம் இருக்குது இல்லைங்களா, பூஞ்சை பிடிச்ச மாதிரி இருக்கும், அதெல்லாம் வந்து இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுவேன். கலர் வந்து நல்லா டார்க் ரெட்டாக கிடைக்கும் நமக்கு. இவ்வளோ வேலை செய்கிறப்போவே எங்கள் வீட்டு குட்டி வாண்டு பாருங்களேன், என் கூடவே தான் சுற்றிட்டு இருக்கா. அதிகமாக சேட்டெல்லாம் பண்ண மாட்டாங்க. நம்ம என்ன சொல்கிறோமோ அதை கரெக்டாக சொன்ன பேச்சை கேட்பாங்க. அதனால தான் நான் வந்து இவங்க முடிச்சிட்டு இருந்தாலும் பரவாயில்லன்னு செய்கிறேன், இல்லைன்னா தூங்குறப்ப தான் செய்யணும். என்கிட்ட கேட்பாங்க, எனக்கும் கோலம் மாவு கொடுங்க, ஏன் நானும் கோலம் போடுறேன் அப்படின்னு. கோலம் மாவு சலிச்சுட்டு மீதி இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து தனியாக இவங்களுக்காகவே ஒரு கவரில் எடுத்து வச்சுருப்பேன். இவங்க ஊர்லேருந்து வந்ததுமே ஃபஸ்ட்டு என்னை கேட்குறது, ஆயா கோலம் மாவு கொடுங்க, நான் டிசைன் போட போகிறேன் அப்படின்னு கேட்பாங்க. சரி என்ன போட்டு கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் கொடுத்துருவேன். ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது அதில் அவங்களுக்கும். அதுலேயும் பெரிய பேத்தி இருக்காங்க பாருங்கள், அவங்க ஸ்டென்சிலில் வச்சு அழகாக போட்டுடுவாங்க கோலம். நிறைய பேர் கேட்பாங்க, உங்களை மாதிரி எனக்கு கோலம் போட தெரியல, ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்கள் அப்படின்னு என்கிட்ட கேட்டுகிட்டே இருப்பாங்க. இப்போல்லாம் யாருக்குமே அந்த கவலையே தேவையில்லை. ஏன்னா ஆன்லைன் ஷாப்பில் நிறைய டிசைன்ஸ் வந்து ஸ்டென்சில் கிடைக்கிது, அதை நம்ம வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். விசேஷ நாட்களில் வந்து நம்ம டிசைன் வரைய டைம் இருக்காது அப்படின்றப்ப மட்டும்தான் நான் வந்து ஸ்டென்சில் மட்டும் வச்சு அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி நிறைய டிசைன் வந்து அதிலே நான் வந்து இழுத்து விட்டுருவேன். பார்க்குறதுக்கும் வந்து அழகாக இருக்கும். ஆனால் கோலமாவு தான் நிறைய செலவாகும். பரவாயில்ல இன்றைக்கி ஒரு நாள் போட்டுக்கலாம் அப்படின்னு தான் நான் வந்து போட்டு விட்டுருவேன். கொஞ்சம் முன்னாடி நான் வந்து காமிச்சிருப்பேன் பார்த்திங்களா, காவி அடிச்சுட்டு கொஞ்சம் செமி ட்ரை ஆகிடுச்சு. அதுக்கு அடித்த மறுபக்கம் வந்து பார்த்துருப்பீங்க. இதுக்கும் அதுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு நல்லாவே அந்த தரைக்கு தெரியும். இப்போ இந்த மாதிரி இருக்க காவி கலரில் வந்து நம்ம ஒயிட் கலரில் கோலம் போடுறப்ப அவ்வளோ பளிச்சுன்னு அழகாக தெரியும் டிசைனும். தொடர்ந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல, விட்டு விட்டு தான் எடுத்திருந்தேன். என் பேத்தி வந்து செல்லை வாங்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து என்னால் வீடியோ வந்து எடுக்க முடியல. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி அவங்க கொடுத்த பிறகு தான் வந்து மறுபடியும் கண்டினியூஸாக எடுக்க ஆரம்பித்தேன். எப்பயும் போல தான் கோலம்னு போட ஆரம்பித்தாலே வந்து தாமரைப்பூவில் தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்படி தான் 4 கார்னர்லேயுமே வந்து தாமரைப்பூ போட்டுட்டு கொடி மாதிரி ஒரு டிசைன் வந்து ஜாயின் பண்ணி விட்டுருந்தேன். சூப்பராக இருந்தது. ரீசெண்டாக நம்ம வீட்டில் வந்து நம்மளை சுற்றி எதுவுமே வந்து பாசிட்டிவாக நடக்கலை, எல்லாமே நெகட்டிவாக தான் நடக்குது அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்ணுறப்ப நிறைய பாசிட்டிவான ஒரு விஷயங்கள்லாம் நமக்கு நடக்க ஆரம்பிக்கும். சித்ரா பௌர்ணமிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான நாள். இந்த தினத்தில் வந்து இந்த மாதிரி நிலைவாசலில் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கர்மாக்கள்லாம் குறையும், ஞானமும் கிடைக்கும்னு பெரியவங்க சொல்கிறாங்க. நானும் அதை மைண்டில் வச்சுக்கிட்டு தான் நான் என்னோடய வீட்டு வாசலில் வந்து அழகாக அலங்காரம் பண்ணி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுவீங்கன்னு நான் நம்புகிறேன். உங்கள்கிட்டருந்து எதிர்பார்க்குறது ஒரே ஒரு விஷயந்தான், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு நான் ஒவ்வொரு வீடியோலையும் கேட்குறேன். ஆனால் யாருமே அதை பண்ண மாட்டேங்கிறீங்க. இந்த பதிவில் கண்டிப்பாக நீங்கள் செய்வீங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். மறுபடியும் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், கண்டிப்பாக நம்ம இனிய இல்லம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் பாசிட்டிவ் நெகட்டிவ் அந்த மாதிரி எந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் எனக்கு சொல்லுங்கள், நான் வந்து மாற்றிக்கிறேன். வாழ்க்கையில் வந்து ஒவ்வொரு கட்டத்துலேயுமே நம்ம நிறைய புது புது விஷயங்களை கற்றுக்கிட்டு தான் இருக்கிறோம். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் வந்து கண்டிப்பாக உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். யார் யாருக்கெல்லாம் இந்த வீடியோவில் எந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் செஞ்சது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் வேறொரு பதிவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.